இந்த வெபினார் வந்து பால், பாலினம், பாலீர்ப்பு பத்தி இருக்க போறது. That is sex, gender and sexuality. First we'll be talking about sex, biological sex. ஆண்னா என்ன, பெண்ணுனா என்ன, what is male, what is female. So உங்க அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? ஆண்னா யாரு, பெண்ணா யாரு? What do you think about what is male and what is female? What makes a male male? Male னு ஏன் சொல்றோம்? என்ன பண்றாங்க? What is their function? What is their role? Just biologically, if you ask a male to have penis, testes, and a woman, a female should have vagina and breasts. Okay. So these are sex organs. So before the sex organs are developed, chromosomes develop agum in the womb. Okay, so XX, XY. Chromosomes develop agarde hormones nala. So intrauterina hormones nala chromosomes develop ஆகுது. அதுக்கப்புறம் genitals develop ஆகுது. அதுக்கப்புறம் brainலயே certain hormones வந்து சுரக்கிறது. அதனால ஒரு person வந்து மேலா ஃபீல் பண்றாங்க, ஃபீமேலா ஃபீல் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி மத்த ஸ்பீசிஸ்ல, மத்த அனிமல் ஸ்பீசிஸ்லயும் மேல் ஃபீமேல் இருக்கு. சோ நம்ம womb, vagina, penis அப்படின்னு பேசுறோம்னா, சீ ஹார்ஸ் உங்களுக்கு தெரியுமா? சீ ஹார்ஸ். Yeah ma'am, அது வந்து சீ ஹார்ஸ்ல the male only carries the babies. Yeah. The male only gives birth. So அங்க வந்து ஒரு traditionally female பண்ற function வந்து male பண்ணுது. So what is the difference? So அங்க why do we call it male and why do we call it female? What is the basic difference? Anyone knows? Giving birth வந்து womb இருக்கிறதுனால it gives birth. ஒரு பவுச் கேரி பண்ணுறது அதனால it gives birth. ஆனா அந்த பவுச் நார்மலா ஃபீமேல்ல தானே இருக்கும். சோ மேல்ஸ்ல ஏன் இருக்கு இந்த சீ ஹார்ஸ் ஸ்பீசிஸ்ல? எல்லா ஸ்பீசிஸ்லயும் மேல் ஃபீமேல் இருக்கு, நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் மட்டும் இல்ல. கரெக்டா? So all species have male female, not just humans. However, what makes a male male and what makes a female female is the gamete. Gamete na female வந்து it produces egg and male produces sperm. What is the difference between an egg and a sperm? ரொம்ப பயாலஜி லெசனா இருக்கும். 8th ஸ்டாண்டர்ட் ஓட பயாலஜி எடுக்கிறேன், சடனா 12th ஸ்டாண்டர்ட் ஓட பயாலஜி எடுக்கிறேன். ஆனா இதெல்லாம் தெரியணும்ல. So sperm வந்து is the smallest cell in the body, whereas egg வந்து largest cell in the body. So ஒரு species of animal, if that animal has the capacity to produce the smallest cell, it is male. If the animal has the capacity to produce the largest cell, it is female. This was the basic understanding that we have about sex. ஏன் செக்ஸ் வந்து மேல் ஃபீமேல்னு பிரிக்கிறோம், ஏன் மேல் இப்படி இருக்கும், ஏன் ஃபீமேல் இப்படி இருக்கும். மத்தது எல்லாமே குரோமோசோம்ஸ், அதுக்கப்புறம் செக்ஸ் ஆர்கன்ஸ், அதுக்கப்புறம் ஹார்மோன்ஸ், internal sex organs, அதுக்கப்புறம் we also have secondary sex organs, secondary sex characteristics. இது எல்லாமே later stageல வருது. Okay, so when it comes to biological sex, male female னு பிரிக்கப்படுறது. ஆனா அந்த male femaleயே இப்போ current recent research வந்து என்ன சொல்லுதுன்னா, ஒரு person male னு சொல்றதுக்கு அது மட்டும் not just genitals, not just hormones, ஒரு 6 different categories தேவை. So நான் வந்து I'll tell you those categories. So it is external sex organs, internal sex organs. That is external sex organs பார்த்துட்டு தான் ஒரு டாக்டர் வந்து சொல்றாங்க, சரி இது ஆண் குழந்தை, இது பெண் குழந்தை அப்படின்னு. ஆனா sometimes external sex organs will not match the internal sex organs. So வெளியில ஒரு penis மாதிரி தெரியலாம்,
ஆனா உள்ளுக்குள்ள ஸ்கேன் எடுத்து பார்த்தாதான் அந்த குழந்தைக்கு தெரியும் அங்க ஒரு womb இருக்கு, அங்க ஒரு யூட்ரஸ் இருக்கு, அங்க ஓவரிஸும் இருக்கு. மேபி பை மிஸ்டேக் ஏதாச்சும் ஒரு செக்ஸ் ஆர்கன் வந்து கொஞ்சம் என்லார்ஜ்டா இருக்கு, கிளிட்டோரிஸ் ப்ராபப்ளி என்லார்ஜ்டா இருக்கு, அதனால பீனிஸ் மாதிரி தெரியறது. ஆனா ஆல்ரெடி அந்த குழந்தைக்கு ஆண்னு ஒரு அடையாளம் கொடுத்தாச்சு. அது வந்து எக்ஸ்டர்னல் செக்ஸ் ஆர்கன்ஸ்னாலதான். சோ இதே மாதிரி செக்ஸ் வந்து எக்ஸ்டர்னல் செக்ஸ் ஆர்கன்ஸ் மட்டும் இல்ல, இன்டர்னல் செக்ஸ் ஆர்கன்ஸும். சோ எக்ஸ்டர்னலி பீனிஸா இருந்தாக்குள்ள உள்ள வந்து டெஸ்டிஸ், ஸ்க்ரோட்டம், அதுக்கப்புறம் அந்த வாஸ் டெஃபரன்ஸ் எல்லாமே இருக்கும். அப்போ மேல். அதே மாதிரி ஒரு ஃபீமேலுக்கு வெளியில வல்வா, வெளியில வெஜைனா, வெளியில கிளிட்டோரிஸ் இருக்கலாம், உள்ளுக்குள்ள ஓவரிஸ், யூட்ரஸ் எல்லாமே இருக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி செக்ஸ் ஆர்கன்ஸ் இருந்து ஜெனட்டிக்கலாவும், தட் இஸ் குரோமோசோம்ஸ், குரோமோசோம்ஸ்னு சொல்லப்படுது இல்லையா? So XX and XY chromosome. Normally XX is associated with female, XY is associated with male. Chromosomes liye XX XY tavara sex chromosomes liye sometimes XYY, XXY, X00 na anga or chromosome illa. இந்த மாதிரி கூட கண்டிஷன்ஸ் இருக்கு. சோ இது வந்து சம்டைம்ஸ் நீங்க டவுன் சிண்ட்ரோம் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. டவுன் சிண்ட்ரோம் வந்து ஏன் வருதுன்னா, குரோமோசோம் 21ல 3 குரோமோசோம் இருக்கு, 2 குரோமோசோம்க்கு பதிலா. அதே மாதிரி செக்ஸ் குரோமோசோம்க்கு இந்த ட்ரைசோமி நடக்கலாம். ட்ரைசோமினா இந்த 3 குரோமோசோம் இருக்கலாம், 2 குரோமோசோம்க்கு பதிலா. ஓகே, சோ இது வந்து செக்ஸ் குரோமோசோம்ஸ்ல நடந்ததுன்னா இதோட எஃபெக்ட்ஸ் வந்து வேற விதத்துல இருக்கும். சோ இன்டர்னல் செக்ஸ் ஆர்கன், எக்ஸ்டர்னல் செக்ஸ் ஆர்கன்ஸ் அதுல வேரியேஷன்ஸே இருக்கலாம். ஓகே, சோ இது apart from external and internal sex organs, chromosomes, genes are important. So chromosomes வந்து வெறும் gene expression தான். ஜெனட்டிக்கலாவே ஒரு பர்சன் எப்படி இருக்காங்கன்னு அது ஸ்டார்டிங்லயே முடிவாகுது womb-ல இருக்கச்சே, because of hormonal level. சோ ஒரு குழந்தைக்கு அவங்க ஒரு ஃபீமேலா இருக்கலாம், பட் ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரோன் அதிகமா இருந்ததுன்னா சம்டைம்ஸ் அவங்களுக்கு certain primary and secondary sexual characteristics அதிகமா கூட இருக்கலாம். சோ அவங்களுக்கு மேபி they may have body hair, they may have facial hair, voice deep ஆ இருக்கலாம். ஒரு மேலா இருந்தா மேபி ஈஸ்ட்ரோஜன் அதிகமா இருந்ததுன்னா breast development இருக்கலாம். சோ இதுவும் இருக்கு to say that sex characteristics கூட variation இருக்கலாம். So apart from this, puberty reach ஆகச்சே hormonal changes திருப்பி நடக்கும். ஹார்மோன்ஸ் அப்பதான் அதிகம் ஆகும் இன்ஃபேக்ட். சோ அப்போதான் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ் டெவலப் ஆகும். சோ பிரைமரி செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கும் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்னா, பிரைமரி செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து யூஸ்ட் இன் ரீப்ரொடக்ஷன். செகண்டரி செக்ஷுவல் வந்து இட் டெவலப்ஸ் லேட்டர் இன் லைஃப். It is not used in reproduction. So reproduction process la the penis is used, the vagina is used, the womb is used. Idella the genitals are the primary sexual characteristics. Adha thavara irukra develop agra ellame like breast development, voice deepening in males, development of hair, body hair, adu ellame secondary sexual characteristics. So it comes under that. So sex as such ஒரு ஸ்பெக்ட்ரம் தான். பிகாஸ் மேல் ஃபீமேல்னு பிரிக்கிறோம், ஆனா இந்த பிரிக்கிறதுலயே ஒரு 6 கேட்டகரி இருக்கு. 6 கேட்டகரியில டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் இருக்கலாம். சோ டு சே a point about that, I'll just 1 minute share my PPT. So செக்ஸ் ஸ்பெக்ட்ரம்னு பார்க்கச்சே the traditional male female குள்ள வராததுதான் நம்ம இன்டர்செக்ஸ் னு சொல்றோம். ஓகே, பன்முக பால் பண்பு, that is what it is called. So அது வந்து it can happen in any of these ways. That is chromosome ல வித்தியாசம் இருக்கலாம், genes ல வித்தியாசம் இருக்கலாம். SRY gene is the gene that is responsible for initiation of sex development. அது இல்லனா sometimes XY gene இருந்து கூட
செக்ஸ் டெவலப்மெண்ட் நடக்காது. சோ ஜீன்ஸ்ல வந்து ஒரு வித்தியாசம் இருக்கலாம், ஹார்மோனல்ல வித்தியாசம் இருக்கலாம், இன்டர்னல் செக்ஸ் ஆர்கன்ஸ்ல கூட வித்தியாசம் இருக்கலாம், எக்ஸ்டர்னல் செக்ஸ் ஆர்கன்ஸ் அண்ட் செக்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ். இது எல்லாமே நடக்கிறது தான் பயாலஜிக்கல் செக்ஸ். சோ ஒரு பயாலஜிக்கல் செக்ஸே ரெண்டு இல்ல, ஒரு ஸ்பெக்ட்ரம் தான். சோ இந்த பாயிண்ட் தான் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சோ ஒரு குழந்தை பிறக்கிறது, அந்த குழந்தைக்கு வந்து நம்ம அடையாளப்படுத்துறோம், இந்த குழந்தை ஆண், இந்த குழந்தை பெண். மேபி அந்த குழந்தை இன்டர்செக்ஸா கூட இருக்கும், மேபி லேட்டர் இன் லைஃப் தெரியப்படும். சோ we have to be open to that. At times என்ன நடக்கும்னா, இந்த ஒரு குழந்தை ஏதாச்சும் பிறக்கிறது அண்ட் இந்த ஜெனைட்டல்ஸ பார்த்துட்டு சொல்றாங்க ஏதோ எக்ஸ்ட்ராவா ஏதோ ஒரு growth இருக்கிற மாதிரி இருக்கு, குழந்தை வந்து பெருசாகிறதுக்குள்ள அதை எடுத்துடலாம். So they cut off the growth. It could have been a penis. அந்த குழந்தை வந்து இப்போ கன்ஃபியூஷனாவே வளர்ந்து இருக்கும். Probably the குழந்தை would have felt that they are a man, but female sex characteristics தான் இருக்கு, female organs தான் இருக்கு, நான் ஏன் இப்படி இருக்கேன், total confusion. அதுக்கு எடுக்காத இருந்தா அந்த குழந்தை அட்லீஸ்ட் லேட்டர் இன் லைஃப் அடையாளப்படுத்திக்கும். தட் சரி, நான் ஒரு ஆண், நான் ஒரு பெண், இல்ல நான் நான் பைனரி தான், வேணும்னா நான் மெடிக்கலி நான் வந்து என் ஆர்கன்ஸை நான் வந்து மாடிஃபை பண்ணிக்கிறேன், இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்கன் இருந்தா ரிமூவ் பண்ணிக்கிறேன். இட் இஸ் மை சாய்ஸ். ஸோ இப்போ ரீசெண்டா தட் லா ஹேஸ் கம், தட் verdict has come in court that intersex children, they will grow up, then they will identify themselves as whatever gender they want to belong to or whatever sex they want to belong to, and then after that only the doctor is allowed to do anything to them, perform any sort of surgery. இல்லைன்னா ஒரு குழந்தைக்கு சர்ஜரி பண்ணது, குழந்தை வாய் திறந்து பேசாது, சொல்லாது எனக்கு இது வேணாம், எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு, கன்சென்ட் இல்லாத பண்றோம் ஆக்சுவலி. சோ இது நடக்கப்படுறது. திஸ் இஸ் கன்வர்ஷன் தெரப்பி பேசிக்கலி, மெடிக்கலி. So this used to be there, it is still there, and hopefully it will become less because it is illegal. So biological sex nu pathina aduve oru spectrum da. Idunala because of these 6 categories, because of these 6 different reasons, biological sex itself is a spectrum. But in our society, normal nu oru term solrom. Normal in the sense what is considered acceptable. Appo we only say male or female. And the male female வந்து ஒரு ஆண் குழந்தை இல்லைன்னா பெண் குழந்தை பிறக்குது, we give them certain roles, we give them certain norms to follow, we give them certain identity. அதுதான் ஜெண்டர், பாலினம். சோ பால் ஆண் பால் பெண் பாலா இருக்கலாம், இல்ல இடைப்பாலா கூட இருக்கலாம். ஆனா அது டெவலப் ஆகுச்சே, ஒரு ஆண் வந்து ஆம்பளையா மாறுறான், ஒரு பெண் வந்து பொம்பளையா ஆக்குறா. சோ ஒரு ஆம்பளை பொம்பளை, தட் இஸ் மேன் வுமன். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் தெம்? ஒரு ஆம்பளைனா எப்படி இருக்கணும், ஒரு பொம்பளைனா எப்படி இருக்கணும்? சொசைட்டி வரையறுத்த சொசைட்டி டிஃபைன் பண்ண டேர்ம்ஸ் சொல்றதுங்களா இல்ல சொசைட்டி டிஃபைன் பண்ண டேர்ம்ஸ் சொல்லுங்க. ஓகே ஓகே. இப்போ இந்த சொசைட்டி பொறுத்தளவு ஆண் அப்படின்னா பேண்ட் ஷர்ட் போடணும், இல்லைன்னா வேஷ்டி போடணும், புடவை கட்டக்கூடாது, அதுக்கப்புறம் வந்துட்டு அழுகக்கூடாது, அப்புறம் வந்துட்டு தைரியமா இருக்கணும், அதுக்கப்புறம் வந்துட்டு கட்டுப்பாடுகள் வந்துட்டு கம்மி. அதாவது நிறைய இங்க என்னென்னலாம் மேஸ்குலின் டிஃபைன் பண்றாங்களோ இந்த சொசைட்டி, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. பொண்ணு அப்படின்னா நீ சேலை தான் கட்டணும், நீ காலைல எந்திரிக்கணும், நீ கோலம் தான் போடணும், நீ சமையல் தான் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்துட்டு ஹஸ்பண்ட தான் நீ ஃபாலோ பண்ணணும், உனக்குன்னு தனி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட இங்க வச்சிருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் இதுதான் இவங்க வந்துட்டு மேல் கேரக்டரிஸ்டிக்ஸ்னு கொடுக்குறாங்க, ஃபீமேல் கேரக்டரிஸ்டிக் நீ இப்படிதான் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஜெண்டர் நார்ம்ஸா கொடுக்கறாங்க. மேல் ஃபீமேல் இல்ல, இது மேன் இப்படி இருக்கணும், வுமன் இப்படி இருக்கணும், வுமன் இப்படி இருக்கணும். சோ அது இருக்கு. ஓகே.
சோ ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எப்படி தேங்க்யூ சோ மச் கணேஷ் பை த வே. சோ நீங்க ஒரு ரியலாவே எனக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணீங்க ஷேர் பண்ணிட்டு. சோ உங்க இன்புட்ல இருந்து நான் நிறைய எடுத்துக்கிறேன். சோ ஒரு ஆண் குழந்தை பெண் குழந்தை பிறக்கிறதுனா ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணுவோம், ஆண்னா ப்ளூ கலர் பிளாங்கெட்டை போய் கொடுப்போம், பெண்ணுனா பிங்க் கலர் பிளாங்கெட்டை போய் கொடுப்போம். அங்கேயே ஒரு டிஃபரன்சியேஷன் வருது. அதுக்கப்புறம் ஒரு ஆண் சின்ன பையன் வளரச்சு, when the boy is growing up basically என்ன மாதிரி டாய்ஸோட விளையாடுவாங்க ஆண்னா? பைக், கார், ஏரோப்ளேன், அப்புறம் அது என்ன சொல்றது, ஜேசிபி, அந்த மாதிரி. பட் ஆனா வந்துட்டு இந்த டால்ஸ், இந்த பேபி டால்ஸோட அந்த சம்திங், அந்த பொண்ணுங்க விளையாடுற பொம்மை கூட எல்லாம் விளையாடக்கூடாதுன்னு டிபெண்ட். ஓகே, பெண் குழந்தைகள் என்ன டாய்ஸோட விளையாடுவாங்க? சமையல் பாத்திரம். அங்கே சொல்லுறது, நீ வந்து ஃபியூச்சர்ல நீ வளர்ந்து மூடிட்டு சமையல் பண்ணணும். ஆண் குழந்தைனா நீ வெளியில சுத்தணும், போ, வெளியில போ, பைக்ல போ. இதெல்லாம் இது பேர் வந்து ஜெண்டர் நார்ம்ஸ். Basically we are setting rules, or the society is setting rules that man na they have to be like this, women have to be like this. Minadila adu vandu why it came na because of evolution, and the thousands and millions of years ago when we were just evolving from monkeys, appo vandu men were physically stronger, they were hunters, they had to go out and hunt. அதனால தான் அவங்க வெளியில போய் ஃப்ரீயா இருந்து எல்லாம் பண்ணுவாங்க. women வந்து they had to give birth, they had to care for the young ones. அதனால it was better that they stayed at home appo. That was the evolutionary reason. After that patriarchy came. Patriarchy na the men வந்து they are the ones one step above the first gender, then women. That came. அது patriarchy குள்ள போனோம்னா அதுக்கு ஒரு செப்பரேட் ஒரு 2 day lecture தான் வைக்கணும். சோ அது வேணாம். So men, women, then patriarchy came. So men vandu they were allowed more freedom, women vandu they were suppressed. Then feminism came up where women started fighting for rights. First suffrage, give us the right to vote. That was the first way it started. Then women started fighting more, they started fighting for gender equality. ஆனாலும் man woman ஆ தான் இருக்கு, அப்பவும் man woman ஆ தான் இருக்கு. அப்பவும் gender role man என்ன, man வந்து there are, Ganesh சொன்ன மாதிரி there are a variety of things that men should do. Clothing ல இருந்து it starts, expression of emotions ல இருந்து it starts. அதான் சொல்லுவாங்க man வந்து அழக்கூடாது, நீ ஆம்பளை, இது ஒரு கட்டமைப்பு. ஒரு பொம்பளை கத்தக்கூடாது, கோபப்படக்கூடாது. ஏன்பா ஹியூமன் பீயிங்ஸ்ல அமைக்டலா கண்ட்ரோல்ஸ் தி எமோஷன்ஸ் இன் தி பிரெயின். என்ன பிரெயின் என்ன டிஃபரெண்டா இருக்கா மேன் உமனுக்கு? சேம் பிரெயின் தானே, சேம் எமோஷன்ஸ் தானே. அப்ப எக்ஸ்பிரஷன்ல மட்டும் ஏன் ஒரு ரூல்ஸ்? So these are gender norms that were there from previous, previously. We still follow it, we don't question it. So gender equality does not mean man vanda I lift 100 kilos, woman vanda I will also lift 100 kilos. We know that women are not physically, women in the sense female bodied people are physically not having the same muscle mass as men. Ana gender equality means if the female goes to the gym, trains for like 3 years, 4 years, she can also lift 100 kilos. So giving her the chance over there, and not only a man, that is gender equality. Seeing if there are chances, seeing if there are possibilities, so that is only gender equality. So gender norms vandu it is slowly breaking. So these days clothes don't have a gender. Ipo na vandu pant shirt போட்டுட்டு ரோட்ல நடக்கறேன்னா பிரச்சனை இல்ல. சரி இவ்வளோ ஒரு பொம்பளை பேண்ட் ஷர்ட் போட்டு போறாது, ஏன் ஜீன்ஸ் பேண்ட் கோட்டு எல்லாம் டிஷர்ட் எல்லாமே இப்போ எல்லாரும் போட்டுக்கிறாங்க. ஆனா புடவைக்கு வரைச்ச மட்டும் ஏன் ஒரு ஆண் புடவை கட்டக்கூடாதுன்னு எங்கேயாச்சும் எழுதியிருக்காங்க? இன்ஃபேக்ட் ப்ரீவியஸ்லி ஆண் தான் அந்த ஸ்கர்ட்ஸ் எல்லாம் போட்டுப்பாங்க. இந்த 1700s சொல்றேன், அவங்கதான் ஸ்கர்ட்ஸ் போட்டுப்பாங்க. பெண்லாம் வந்து ஸ்கர்ட் எல்லாம் போடக்கூடாது, அதெல்லாம் கூட இருந்தது அந்த clothes differentiation. So these are all just things that we follow, gender norms.
So gender nu paakache it is a social construct in the sense அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இந்த ரூல்ஸ் செட் பண்ணது யாரு? நம்மதான். இந்த ரூல்ஸ்னால சஃபர் பண்ணது யாரு? அதுவும் நம்மதான். ஓகே, சோ ஜெண்டர்லயே we have gender norms which is what I told you about. Gender expression. So gender expression னு பேசச்சே என் பாலினத்தை நான் எப்படி வெளிப்படுத்தி காமிக்கிறேன் உலகத்துக்கு. So current society la what is considered masculine, what is considered feminine, so that is gender expression. Normally masculinity males will follow or man will follow normally. Femininity is more in women or females may follow. Okay, but here this is just gender expression, that is பாலின வெளிப்பாடு. எப்படி நான் என் பாலினத்தை வெளியில காமிக்கிறேன் or how I express my gender. Some people வந்து they will be like I am a woman only, நான் பேண்ட் ஷர்ட் போட்டுப்பேன், நான் ஷார்ட் ஹேர் வச்சுப்பேன், நான் மாஸ்குலினா இருப்பேன், ஆனா that doesn't make me less of a woman. நான் woman தான். So gender norms follow பண்ணாதவங்க இருக்காங்க, that is gender non conforming people. அவங்க பாலின வெளிப்பாடு எப்படி இருக்கும்னா they may or may not follow gender norms. Okay, so அதுவும் இருக்கு. So gender expressionலயே masculinity will be on an end, அப்படியே ஒரு spectrum of femininity will also be here. So masculinity femininity வந்து how it is defined na current society வச்சிட்டு தான். What is considered masculine in current society, what is considered feminine in current society, and we can see that masculinity femininity ipo maarudhu, it is changing now. So you wear jeans pant and shirt and you are still walking in a feminine way, that is femininity, but the clothes now don't have gender. Clothes have gender when males wear however. So if a man wears a sari, then they will be like yen nee sari potirukke. Okay, but still clothes have no gender, right? They are just clothes. So gender expression liye we have a spectrum, that is masculinity, androgyny and femininity. Androgyny is more of like a mix of both masculinity and femininity with respect to current society. Adha sollanum. So in the gender identity, gender norms, gender expression வச்சிட்டு ஒரு person வந்து டிசைட் பண்ணுவாங்க, நான் என்ன ஐடென்டிஃபை பண்றேன், நான் என்ன எப்படி ஐடென்டிஃபை பண்றேன். சோ நான் வந்து ஒரு பெண்ணா, நான் ஆனா, நான் ரெண்டுமே இல்லையா, நான் வந்து நடுவுல எங்கேயோ எனக்கு வந்து இந்த ஆண் பெண் லேபிளே பிடிக்கலையே, நான் வந்து ஆனா சம்டைம்ஸ் ஒரு ஆணா ஃபீல் பண்றேன், சம்டைம்ஸ் ஒரு பெண்ணாவும் ஃபீல் பண்றேன், சம்டைம்ஸ் எனக்கு பாலினமே இல்லாத மாதிரி ஃபீல் பண்றேன். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. Because gender itself is a social construct. You may fit into it, you may not fit into it also. So gender nu pesache we have man, we have woman. Man வந்து they will do all these things, woman வந்து they will do all these things. அது தெரியும். அத தவிர people who fall outside of that, people who feel that they don't belong to categories of man or woman. So gender identity full-ஆவே feeling பொறுத்து தான். ஒரு person வந்து வளரச்சியே அவங்களுக்கு தெரியும், நான் வந்து ஒரு ஆண் கேட்டகரிக்குள்ள நான் வரேனா ஒரு பெண் கேட்டகரிக்குள்ள வரேனா அப்படின்னு. சம்டைம்ஸ் ஒரு ஆண் வந்து ஃபீல் பண்ணலாம், எனக்கு வெளியில நான் வந்து பாடி எல்லாமே ஒரு ஆம்பளை தான், ஒரு ஆண் தான், மேல் தான், ஆனா நான் உணர்றது வந்து நான் ஒரு பெண். So sometimes where they feel that their gender or sex assigned at birth does not match with the gender identity they feel, that is called transgender. Okay, திருநர் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல. So திருநர்னு திருநங்கை இருக்காங்க, திருநம்பி இருக்காங்க. திருநங்கைனா male bodied but felt that they were a woman, so they decided to change certain aspects of their body to make it female.
or to try and make it female, like what women have. So sometimes surgery பண்ணுவாங்க. So இது அதே மாதிரி ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் உணரறதுக்கு வாய்ப்பு இருக்கு, where they may feel that they are not a female, they are not a woman, but their body is female. So they may change their body if they want to. Change பண்ணாத கூட certain people இன்னும் இருக்காங்க. நான் ஒரு ஆண் தான், ஆனா ஒரு ஆணா இருந்துட்டு நான் எனக்கு ஒரு யூட்ரஸ் இருக்கு, எனக்கு பீரியட்ஸ் வரும், எல்லாமே வரும், ஆனா நான் ஒரு ஆண் தான். நான் ஆணா இருக்கிறதுனால இட் டசன்ட் மீன் தட் நான் ஒரு இந்த மாதிரி ஒரு நான் மாறணும்னு நான் எதிர்பார்ப்பு இல்ல. ஓகே, சோ they decide not to do anything with their body. So because their body is their own, so they may or may not change. That is their decision. And the decision respect பண்றது தான் நம்ம வேலை. So இந்த முன்னாடி இந்த சர்ஜரி பேர் செக்ஸ் ரீஅசைன்மெண்ட் சர்ஜரின்னு வெச்சாங்க. ஆப்வியஸா பயாலஜிக்கல் செக்ஸ் மாத்த முடியாது, பட் certain changes இங்க அங்க பண்ண முடியும். செகண்டரி செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஓட இல்ல பிரைமரி செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஓட பண்ண முடியும். சோ ஃபர்ஸ்ட் செக்ஸ் ரீஅசைன்மெண்ட் சர்ஜரியா இருந்தது. இப்போ இட் இஸ் கால்ட் ஜெண்டர் அஃபர்மேஷன் சர்ஜரி. தே ஆர் அஃபர்மிங் த ஜெண்டர் தட் தே ஃபீல். இட் இஸ் a more inclusive word. So in the gender affirmation surgery la what they will do is they may change their primary or secondary sexual characteristics through surgery. So if it's a female who is wanting to be somewhat male bodied, they may have breast removal, they may take hormone replacement therapy, testosterone eduthu moonjila and moonjila facial hair valarum, voice deepen agum. So all of this they do through hormone replacement therapy. Similarly, male bodied people, if they feel that they are more women than what they were assigned at birth, they may also undergo surgery. So first they will start with hormone replacement surgery. adu பண்ணிட்டு அது பண்ணறதுனால sometimes breast development தானாவே நடக்கும். testosterone கம்மி ஆகிறதுனால facial hair வர்றது ஸ்டாப் ஆகும். And sometimes what they do is they remove the testis, that is ஆண் உறுப்பு நீக்கம் பண்ணிடுவாங்க. So they will remove the penis, they will remove the testis, and they will undergo plastic surgery to make their genitals look like a vulva, look more feminine. So in the top surgery, bottom surgery it is there for people who are male bodied who wish to become more female bodied or who wish to become women. But bottom surgery has not yet been found for people who are female bodied who want to be more male bodied. So avங்களுக்கு bottom surgery illa, top surgery irukku where they undergo breast removal. So bottom surgery for them is actually there in the US, ana it is extremely costly, very costly. In the surgeries la ippo India liye 1 lakh 2 lakh செலவாகும். கன்சல்டேஷன் அதுக்கு முன்னாடி 3-4 வருஷம் ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி வேற, அது எல்லாமே சேர்த்தா ஒரு 5 lakhs 10 lakhsக்கு டெஃபினட்டா வந்துடும். So that is there. So gender identityல it is again a spectrum. ஒரு பர்சன் அவங்களோட ஜெண்டரை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றாங்கன்னு பார்க்கணும். ஜெண்டர் நார்ம்ஸ்லயே எங்க they want to fall னு பார்க்கணும். Sometimes gender norms are also healthy, sometimes they are unhealthy. It depends on how we use it. Adukulla na deepa pola, but this is a point to be covered. So gender identity liye there are some people who feel that they don't belong to both categories. In the binary kulla vilada irupanga, that is they feel they are not a part of this binary. In the binary na man woman, so they feel that na in the binary kulla vilala ஏன் ஐடென்டிட்டி ஒரு தனி ஐடென்டிட்டி. சோ இந்த மாதிரி உணர்ற பீப்புள் தான் நான் பைனரின்னு சொல்லுவோம். அவங்களோட ஐடென்டிட்டிய நான் பைனரின்னு சொல்லுவோம். ஓகே, சோ தமிழ்ல சொல்லணும்னா பாலின ஈர்மறைக்கு அப்பாற்பட்டவர், அதுதான் நான் பைனரின்னு பேர். சோ நான் பைனரி ஐடென்டிட்டிஸ்லயே பேர்லயே இருக்கு. நான் பைனரினா அவங்க மேனாவும் ஃபீல் ஆகல, பெண்ணாவும் உணரல. So their identity is different. So அவங்க ஏன் அவங்களோட ஐடென்டிட்டியோட ஃபர்ஸ்ட் முன்னாடி வராங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு வாய்ஸ் தேவை.
நம்ம இப்போ ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஃபில் பண்றோம் இல்ல ஒரு ஆர்கனைசேஷன்ல போய் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்றோம்னாலே ஜெண்டர்னு போட்டு ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கும். மேன், உமன் எல்லாம். அவங்க எங்க ஃபால் பண்ணுவாங்க? அவங்க என்ன போடுவாங்க? ஜெண்டர்னு போட்டு மேன் உமன் தான் இருக்கு, நான் ரெண்டுமே இல்லையா? ஜெண்டரே ஒரு சோசியல் கான்ஸ்ட்ரக்ட், இது ஏன் போய் ஃபார்ம்ல இருக்குன்னு அவங்க ஃபீல் பண்ண மாட்டாங்களா? அதை விடுங்க. ரெஸ்ட் ரூம் போகணும், அர்ஜென்ட்டா வருது. ஒரு ஆர்கனைசேஷன்ல மேன்னு ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கு, உமன்னு ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கு. which one will they use? that is there, no? ஏன்னா அடக்கி வச்சுட்டு வீட்டுல தான் போகணுமா? அர்ஜென்ட்டா வருதே, எங்க போவாங்க? So is it their fate that they have to control their urges also? That is why more identities are coming now. They are coming and they are labeling themselves because they want a voice. They need a voice. They want their basic rights also. So நம்ம வந்து புலம்பி ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த LGBTQIA++++ போயிட்டு இருக்கு அப்படின்னு. அந்த பிளஸ் ஏன் போயிட்டு இருக்குன்னா எல்லாரும் வெளியில வராங்க. இப்பதான் வெளியில வந்து எங்களுக்கும் ரைட்ஸ் கொடுங்கப்பா, நாங்க இந்த கேட்டகரியிலயும் இல்ல இந்த கேட்டகரியிலயும் இல்ல, ஒரு வேற கேட்டகரியில இருக்கோம். அண்ட் non-binaryலயே there is it may or may not come under non-binary. A-genderன்னு ஒரு கேட்டகரி. அவங்க எப்படின்னா அவங்க பாலினமே உணர மாட்டாங்க. they don't feel that they have a gender. so ஜெண்டர்னு ஃபீல் பண்ணா சரி, நான் ஒரு பெண்ணா இருந்தா நான் மேக்கப் போட்டு நான் அழகா இருப்பேன், நான் வந்து இப்போ ஒரு புடவை கட்டிட்டு போவேன், இப்படிலாம் இருக்கு. அவங்களுக்கு என்னன்னா நான் ஏ ஜெண்டர், நான் எனக்கு வந்து இப்போ புடவை கட்டணும்னா கட்டுறேன், எனக்கு பிரச்சனை இல்லை, அதுவும் ஒரு க்ளோதிங் தான். சரி மேக்கப் போடணும்னா போடலாம், இல்லைன்னா விட்டுடலாம், பிரச்சனை இல்லை. அதே மாதிரி திருப்பி வெளியில போறோம், கம்ஃபர்டபுளா இருக்குமா அது மட்டும் பாப்பாங்க. ஜெண்டர் ரோல்ஸே வந்து இட் இஸ் ஜஸ்ட் ரோல்ஸ். பசிக்கிறது, அதனால குக் பண்ணி சாப்பிடுறோம். சரி வீடு கிளீனா இல்ல, அதனால வீடு கிளீன் பண்றோம். சோ நம்ம சொல்ற மாதிரி பெண்ணு தான் இது பண்ணணும், ஆணு இதான் பண்ணணும். அவங்க வந்து அதுக்கப்புறம் ஒர்க் போகணும், சம்பாதிக்கணும், ஆமா வாழணும். சோ அவங்க அந்த ஜெண்டர் ரோல் கான்செப்டே இட் டசன்ட் மேக் சென்ஸ் டு தெம். சோ தீஸ் பீப்புள் ஆர் ஏஜெண்டர். ஏஜெண்டர் இன் த சென்ஸ் பால் இலார், லிட்டரலி பால் இலார். ஓகே, சோ இந்த கேட்டகரியும் இருக்காங்க. பீப்புள் மே or may not fall under gender identities. They may have different identities. They may be outside the binary called non-binary, or they may be outside the spectrum itself in terms of gender identities like agender. They may also have gender identity. எப்படின்னா சடனா ஒரு நாள் நான் ஒரு பெண் அப்படின்னு சொல்றது இல்ல, டெவலப் ஆகுறது எக்ஸ்பீரியன்சஸ்னால. அதனால sometimes as we go through life experiences our gender identity can also change. so sometimes people வந்து they may feel non binary-ஆ இருக்கேன், sometimes they may feel இல்ல நான் வந்து ஒரு பெண்ணா உணர்றேன், இப்போ மேபி ஃபியூச்சர்ல ஒரு ஆணா கூட உணரலாம். so because we have a personality, because we go through millions of experiences every day, gender identity is subject to change. It is normal. Okay, so this is about gender identity. And இதே மாதிரி ஒன்னு சொல்லணும்னா gender is diverse. Gender is diverse in the sense that people of various genders exist. So man woman வச்சிருக்கிற ரெண்டு பைனரி அப்படியே இழுத்து நடுவுல வந்து நிறைய ஜெண்டர்ஸ் போடலாம். In the sense man and woman, if we split it and put it in the middle, there are so many identities. இந்த லைனுக்கு வெளியில கூட ஐடென்டிட்டிஸ் இருக்காங்க ஏ ஜெண்டர். So it is important that we give a voice to each identity and we respect them. So gender identity ஒரு பர்சன் பேசச்சியே அவங்க வந்து she, he அப்படின்னு சொல்லுவோம். So அவங்க we will refer to them as she
இப்போ நான் ஜாயின் பண்ணச்சே மேடம் அப்படின்னு கூப்பிட்டாங்க. So that itself is a reference to gender தானே. So sometimes a person may feel நான் ஷீயும் இல்ல நான் ஹீயும் இல்ல, எனக்கு ரெண்டுமே கம்ஃபர்டபிளா இல்ல, நான் they them யூஸ் பண்றேன். They them can be singular pronouns. அந்த அந்த இங்கிலீஷ் டிபேட் குள்ள போக தேவையில்லை. We don't need to debate about the grammar of it, but they them are singular pronouns. They can also be used as singular pronouns. So when we use them as singular pronouns, sometimes people who feel that they want to be referred to themselves as they them will say it out. Enna she and they are my pronouns, please refer to me as that அப்படினு சொல்வாங்க. So அப்போ when we speak to another person about them னு வருது பாத்தீங்களா, or when we speak to another person about her, we use it interchangeably. So why we do it is அவங்க gender identity எப்ப பாரு வெளியில சொல்லணும்னே இல்ல. It may not be comfortable for a person to tell their gender identity outside, because sometimes people may be accepting, sometimes there may be safety issues. I'll be telling you about the things that LGBTQ people face. So sometimes when there are safety issues, to make sure that they are in a safe environment, they'll first test it out with their pronouns. My pronouns are she, they. அதை ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்றீங்களா, அதுக்கப்புறம் நான் என் ஜெண்டர் ஐடென்டிட்டி பத்தி பேசுறேன். அதுதான் இந்த மெசேஜ். And it is important. So ஒரு pronoun ரெஸ்பெக்ட் பண்றது is very important. So this is about sex and gender. We have covered sex and gender. The last topic, or the last before topic I should say, is sexuality. பால் ஈர்ப்பு. So பால் ஈர்ப்புனா the feeling you feel towards another person. So பால் ஈர்ப்பு எல்லா ஸ்பீசிஸ்லயும் இருக்கு. நான் இன்ஃபேக்ட் நான் ஒரு ஸ்லைடே காமிக்கிறேன். இது தெரியுதா? சோ ஜெண்டர் பத்தி இது தெரியறதா? இந்த போட்டோ 2 லயன்ஸ் இருக்காங்க, 2 மேல் லயன்ஸ். அவங்கள பார்த்தா ரொமான்டிக்கா இருக்குல்ல, அவங்க ஒரு கப்பல் மாதிரி இருக்காங்கல்ல. Basically they are homosexual lions, gay lions. அதே மாதிரி even in some species of penguins also it is there. So homosexuality is found in more than 1500 animal species, and homosexuality is also found in human beings. Homosexuality ஏன் இம்பார்ட்டன்ட்னா, sometimes in the heterosexual parents if they die, in the homosexual couples they would adopt the children and raise them, because hetero couples usually don't do this, sometimes because they are busy reproducing. So homosexual couples are like, you reproduce, I will take care of your children. Okay, that is how it happens. So in various animal species it is common, very common. Almost all species have homosexuality in it. Homosexuality na kanpal irpu, having an attraction towards the same sex as you are. Okay, so when it comes to sexuality in humans, in our species, attraction nu pesuvom. So attraction nu pesache நம்ம we can talk about some different types of attraction. So number can you tell me your favorite movie star? Someone tell me your favorite movie star. மூவி ஸ்டார் பா, விஜய், சூர்யா, எவ்வளவு பேர் இருக்காங்க. சொல்லுங்க தில. விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதி. ஓகே, சோ விஜய் சேதுபதியோட what do you feel he is? அவர் வேற லெவல் அந்த மாதிரி இருக்கா? மாலினி ஜீவரத்னம், me too. சோ அவங்களோட ஒரு அட்ராக்ஷன் இருக்குல்ல, அவங்களோட we feel one attraction. It doesn't mean that we want to be in a romantic relationship with them or we want to be in a sexual relationship with them. ஆனா when we look at them, வேற லெவலா இருக்காங்க. அவங்க மசில்ஸ பாரு, அவங்க பாடிய பாரு, இதெல்லாம் வருதுல்ல. So all of this type of attraction that we have towards a person where we admire them is called aesthetic attraction.
Human beings they are a bit of a different species because we have a sixth sense. The sixth sense nala nariya prachanagal varudhu. Okay, but in the aesthetic attraction is more of a social thing. Groups form panni, fan clubs, all of this will also happen. Okay, so this is aesthetic attraction. Apart from that, there is romantic attraction. Neenga paathirpinga two friends who are very close to each other, who love each other a lot, but there is no sexual. கேக்குதா? Okay, so அந்த two friends மத்தவங்க எல்லாம் பார்த்து சொல்வாங்க, they must be a couple only, they are so close, they are always spending time with each other, but they are not a couple. They are just attracted to each other romantically. There is an emotional connection, intimacy irukku, that's it. Sexual attraction illa, suttama sexual attraction illa. So this sort of attraction where you have an emotional connect with someone, that is called romantic attraction. Now sexual attraction is different. இப்போ காலி தொழில் பண்றாங்கல, ஒரு 4 பேரை நான் நிக்க வச்சிட்டு உங்களுக்கு who do you want to have sex with அப்படின்னு நான் கேக்குறேன். அந்த 4 பேரையும் நீங்க சூஸ் பண்ண மாட்டீங்க, ஒருத்தரை தான் சூஸ் பண்ணுவீங்க. The attraction that you have with that person is sexual attraction. Sexual attraction is also biological. Okay, it involves hormones, it involves your sexual organs, it involves the brain. Brainless certain neurotransmitters are released. All of this happens in sexual attraction. So sexual attraction is this, where you feel attracted to the person and you want to have sex with the person. Sexual number society, number சமூகம் என்ன பண்ணி வச்சிருக்குன்னா, ஒரு பார்ட்னர் இருந்தா அவங்களோட ரொமான்டிக் அண்ட் செக்ஷுவல் அட்ராக்ஷன் இருக்கணும் அப்படின்னு ஒரு கட்டமைப்பு போட்டு. பட் இது ரெண்டும் டோட்டலி டிஃப்ரெண்ட். ரொமான்டிக்காவும் அட்ராக்ஷன் வரலாம், செக்ஷுவலாவும் அட்ராக்ஷன் வரலாம். சம்டைம்ஸ் செக்ஷுவல் அட்ராக்ஷன் இருந்தா ரொமான்டிக் இருக்காது, சம்டைம்ஸ் ரொமான்டிக் அட்ராக்ஷன் இருந்தா செக்ஷுவல் அட்ராக்ஷன் இருக்காது. இதெல்லாம் டிஃப்ரெண்ட், டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ் பேசிக்லி. சோ human beings la இந்த மாதிரி attraction, sexual attraction same sex ஓட இருக்கச்சே we call that homosexuality. நம்ம சமூகத்துல கட்டமைப்பு என்னன்னா heterosexuality தான் நார்மல், நேச்சுரல் அப்படின்னு இல்ல. heterosexuality ரீப்ரொடக்ஷனுக்கு யூஸ் ஆகுது. ஆனா செக்ஸ் ஆர்கன்ஸ் ரீப்ரொடக்ஷனுக்கு மட்டும் இல்ல, பிளஷருக்கும் இருக்கு. That is why after you have sex, you have an orgasm, various neurotransmitters are released in the brain that make you feel good. Okay, so when it comes to the entire act of sex, it is not just for reproduction, it is also for pleasure. And when we look at it from that point of view, homosexuality is also there. Homosexuality also is there in every species, just like how it is there in every species, it is also there in human beings. Human beings layum irukku, adu natural da. Matta species la irukkache, ana matta species la ana human beings la one extra vaave irukku when it comes to homosexuality. Homophobia irukku. Matta species ella animal species avangaloda homosexual friends accept பண்ணிடுவாங்க. ஆனா நம்ம அக்செப்ட் பண்றோமா? ஒதுக்கி வைக்கிறோம். நேச்சுரல் இல்ல அப்படின்னு சொல்றோம், நார்மல் இல்லன்னு சொல்றோம், ரைட்ஸ் எடுக்கிறோம். ஒரு ஹோமோசெக்சுவல் பர்சன் இன்னொரு ஒரு ஹோமோசெக்சுவல் பர்சனோட ரொமான்டிக் அட்ராக்ஷன்ல இருந்து எனக்கு அவங்களோட ஒரு ஃபேமிலி வளர்க்கணும், ஒரு ஃபேமிலி ஃபேமிலி சிஸ்டம்ல இருக்கணும், அவங்களோட எனக்கும் அவங்களோட குழந்தைகள் வேணும், அடாப்ட் பண்ணிக்கணும், இந்த ரைட்ஸ் யாருக்கும் இல்ல. ஒரு கே பர்சன், ஒரு லெஸ்பியன் பர்சனுக்கே இல்ல, சுத்தமா இல்ல. So these are basic things that has to be there, right? So when in human beings you see, it is a very horrible thing that நம்ம எவ்வளோ evolve ஆனா கூட homophobia, transphobia, queerphobia நம்ம ஸ்பீசிஸ்ல மட்டும்தான் இருக்கு. நம்மளுக்கு அசிங்கம் அது, கரெக்டா? சோ நம்ம செக்ஷுவாலிட்டி பத்தி பேசுச்சு.
It is all about attraction. And again, in sexuality, two spectrums exist. So, na romantic and sexual attraction pati pesnala. So, sometimes a person may not be sexually aroused very easily. They may not feel sexual attraction with anyone. That is normal. Adu hormone levels la irukara differences nala varudhu. And hormone levels are different in every person. So not one person is, equal to one person or body will not be equal to another person. So hormone levels different irukradunala sexual attraction levels different irukum. So adunala or spectrum uruvakkapatirudhu. Adudha number romantic spectrum and sexual spectrum nu pirikram. So romantic spectrum liye sometimes romantic attract aga matanga. Adu aromantic solrom. Adu or spectrum la paatha demi romantic vandu experiences a lot of romantic attraction only when they have a strong bond with the person. So adu romantic orientation nu solrom. Sexual orientation liye we have asexual to demisexual, that is levels of sexual attraction. This is different from homosexuality and heterosexuality. Homosexuality and heterosexuality vandu who are you attracted to? Sexual orientation vandu how much are you attracted? Adudha basic difference. So ipo cover panna varaikum points pathina nama gender identity patti biological sex patti pesirkom and sexual orientation pathiyum pesirkom. Sexual orientation liye ஒரு person வந்து can be attracted to more sexes than one. So if they are attracted to more than if they are attracted to a boy and if they are attracted to a girl, we call that bisexual. Or if they are attracted to a boy and a non-binary person, that is also bisexual. So attraction to two or more genders is called bisexuality. Attraction regardless of gender. எனக்கு வந்து பழகி பார்த்துட்டு ஒரு பர்சன் மேல ஒரு அட்ராக்ஷன் வருது, செக்ஷுவல் அட்ராக்ஷன் வருது, அது பேரு பான்செக்சுவல்னு சொல்றோம். அட்ராக்ஷன் டு மெனி ஜெண்டர்ஸ் ஆர் ஆல் ஜெண்டர்ஸ் ஆர் அட்ராக்ஷன் ரிகார்ட்லெஸ் ஆஃப் ஜெண்டர். So that is called pansexual. So இந்த மாதிரி various sexual identities இருக்கு. We have demisexual, we have asexual, we have bisexual, we have a lot of other sexualities in it itself. So அதுவே ஒரு பெரிய ஸ்பெக்ட்ரம் தான். இப்போ வரைக்கும் நம்ம நிறைய ஸ்பெக்ட்ரம்ஸ் பார்த்திருக்கோம். செக்ஸே ஒரு ஸ்பெக்ட்ரம், ஜெண்டரே ஒரு ஸ்பெக்ட்ரம், ரொமான்டிக் ஸ்பெக்ட்ரம், செக்ஷுவல் ஸ்பெக்ட்ரம், செக்ஷுவல் ஓரியன்டேஷன் ஸ்பெக்ட்ரம். அதனாலதான் LGBTQ கம்யூனிட்டி இவ்ளோ கலர்ஃபுல்லா டைவர்ஸா இருக்கு, இவ்ளோ ஸ்பெக்ட்ரம்ஸ் இருக்கிறதுனால. Every person is unique. Every person has a different identity, every person has a different sexuality, every person has a different sex. So மெஜாரிட்டியா இருக்கிறதுனால ஒன்னு அக்செப்ட் ஆகுதுன்னா மைனாரிட்டி கம்யூனிட்டியோட வாய்ஸ் எங்க போகும்? அதுதான் நம்ம LGBTQ கம்யூனிட்டி. நம்ம சமூகம் வந்து கட்டமைப்பு சொல்லிருக்கு, ஹெட்ரோசெக்சுவாலிட்டி தான் நார்மல், அதுக்கப்புறம் ஹெட்ரோசெக்சுவாலிட்டி செக்ஸ்னா ரீப்ரொடக்ஷனுக்கு மட்டும்தான், சோ செக்ஸ்லயே மேல் ஃபீமேல் மட்டும்தான் இருக்கணும். சோ இதெல்லாம் there are norms, damaging stereotypes and norms, unfortunately. So இதெல்லாம் actually இப்போ but apart from these there are many things. Just because ஒரு norm குள்ள fall ஆகாததுனால அதுக்கு வந்து மரியாதை கொடுக்க கூடாதுன்னு எங்கேயும் இல்லை. நார்ம்ஸே first of all தப்பு. So I hope you get that. So when we look at LGBTQ community, L stands for lesbian, B stands for bisexual, G stands for gay, B stands for bisexual, T is transgender, LGBTQ stands for queer. Queer வந்து actually it was a term that was used as an insult. Queer ஓட English meaning என்னன்னா weird, ஒரு மாதிரியா இருக்கிற பர்சன். சோ queer community உள்ள இருக்கிறவங்க என்ன பண்ணாங்கன்னா, நீ என்ன குயர்னு கூப்பிடுறியே, அது ஒரு மாதிரியா கூப்பிடுறியே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் அந்த டேர்ம் வந்து ஓனர்ஷிப் எடுத்து ஆமா நான் குயர் தான், நான் வியர்ட் இல்ல, நான் யூனிக் அப்படின்னு ஆக்கிட்டாங்க.
So that is why queer community or queer is an umbrella term for anything that falls outside the cisgender heteronormative society. Cisgender in the sense identifying the gender you were assigned at birth. So நீ ஒரு ஆண் and நீ ஒரு ஆணாவே வளர்றேன்னா பிரச்சனை இல்லை. நீ ஒரு ஆண் ஆனா பெண்ணா உணர்ந்து வளர்றேன்னா பிரச்சனை. So cisgender வந்து first example cisgender, second example transgender. So நீ வந்து ஒரு cisgender இருந்தா சமூகத்துல உனக்கு பிரச்சனை வராது. cisgender heterosexual இருந்தா சுத்தமா பிரச்சனை வராது. உனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கும். You have right to marry, you have right to property, you have right to have children, you have right to have a family, you have right to live in the same place with your partner. These are basic rights. These rights are not there for the LGBTQ people. That is people falling outside the cis heteronormativity. So அதனால வர problems என்னன்னா நிறைய இருக்கு. So problems faced by queer people. So LGBTQ, Q வந்து queer. Queer is an umbrella term, covers everyone who falls outside the cis heteronormativity. I stands for intersex. LGBTQIA plus னு சொல்றாங்க. So I stands for intersex. A stands for various things. Asexual, aromantic, agender. T வந்து P stands for pansexual, panromantic. So all of that. So LGBTQIA plus னு சொல்றாங்க. Plus stands for the other identities, sexualities, other sexes that do not fall under LGBTQIA. Because LGBT தான் இருந்தது first GBT தான் இருந்தது. GLBT னு இருந்தது. L ஏன் first கொண்டு வந்தாங்கன்னா lesbians helped a lot of gay people during the HIV pandemic. அவங்கதான் அவங்களுக்கு வந்து blood donation பண்ணுவாங்க. அவங்கதான் அவங்களுக்கு வந்து take care பண்ணுவாங்க. அவங்கள அந்த lesbians honor பண்ணறதுக்கு GLBT வந்து LGBT ஆச்சு. Gays would not exist without lesbians, so lesbians come first. அப்படி very beautiful-ஆ அவங்க வந்து USல பண்ணாங்க. So LGBTQ ஆச்சு. Q வந்து queer, all identities. I வந்து biologically there is a spectrum னு அந்த அடையாளம் கொடுக்கிறதுக்கு I was added. A வந்து இது தவிர நிறைய ஐடென்டிட்டிஸ் இருக்கு that may not fall under these and we have to respect them னு A இருந்தது. Then P வந்து எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு ஐடென்டிட்டி வந்தது, அப்போ P ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து LGBTQIAAP+ னு போடுறோம், அதுவும் இருக்கு. So இந்த மாதிரி we are giving a lot of voice to a lot of identities. That is the basic of it. Okay. So when a person belongs to a queer community, அவங்க வந்து உணர்றாங்கல்ல ஒரு குயரா நான் இருக்கேன் அப்படின்னு. சோ அவங்க கம் அவுட் ஆவாங்க. கம் அவுட்னா பேசிக்கலி வெளியில வந்து வெளிப்படுத்துறாங்க, வெளியில வந்து சொல்றாங்க, ஆமா நான் இந்த சிஸ்ஜெண்டர் ஹெட்ரோசெக்சுவல் சொசைட்டில நான் ஒரு பார்ட் இல்ல அண்ட் நான் இத போல்டா வெளியில வந்து சொல்றேன், எனக்கு பிடிச்ச மாதிரி வாழணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த கம்மிங் அவுட் வந்து திருப்பி நடக்கும். ஃபர்ஸ்ட் அவங்க ஃபேமிலிக்கு கம் அவுட் ஆவாங்க, அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கு கம் அவுட் ஆவாங்க, அதுக்கப்புறம் ஒர்க் பிளேஸ்ல கம் அவுட் ஆவாங்க. கம் அவுட் ஆகிறது ஈஸி, கம் அவுட் ஆகி கான்சிக்வன்ஸ் ஃபேஸ் பண்றது தான் டிஃபிகல்ட். சம்டைம்ஸ் கம் அவுட் ஆகி ஃபேமிலியே வெளிப்படுத்திடும், வீட்டை விட்டு வெளில கிளம்பு, இல்லைன்னா ஃபேமிலி கொலை பண்ண ட்ரை பண்ணும். This is the brutal reality of it. They will try to kill the person. They will throw the person out of the house. So then they will also they will put the person through conversion therapy. ஐயோ ஒன்னு நார்மல் ஆக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு கன்வர்ஷன் தெரப்பிக்குள்ள போடுவாங்க. ஹாஸ்பிட்டல்ல போய் அந்த பர்சன் டார்ச்சர் பண்ணி அவங்கள வந்து ஒரு தப்பான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணி, லிட்டரலி டார்ச்சர் தான் அது, பிசிக்கல் சைக்கலாஜிக்கல் டார்ச்சர், and try to change them to what is considered normal by normal cisgender heterosexual. So that is also there. So these are some things that may happen if a person comes out.
ஸோ இந்த கம்மிங் அவுட் ப்ராசஸும் ரொம்ப சேஃபா தான் பண்ணுவாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரஸ்டட் பர்சன் கிட்ட சொல்ல ட்ரை பண்ணுவாங்க, who they trust. அந்த ட்ரஸ்டட் பர்சன் ஹேஸ் டு பி ஓப்பன் enough to accept. ஸோ யாராச்சும் உங்களுக்கு கம் அவுட் ஆனாங்கன்னா ஃபர்ஸ்ட் கங்க்ராச்சுலேட் பண்ணுங்க, அவங்கள ஹக் பண்ணி நான் இருக்க உனக்கு சப்போர்ட் பண்ணேன்னு சொல்லுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அதுதான் நான் சொல்றேன். அந்த பிக் சப்போர்ட் அண்ட் எம்பத்தி இருந்தாலே that person will feel okay, சரி I am not alone. 2019 முன்னாடி கம் அவுட் ஆயிருந்தாங்கன்னா it was a criminal offense to be gay. It was a criminal offense to be homosexual or practice homosexual sex. Now it is not. 2019 verdict edutha odane it is not. Section 377 edutha odane it is not. However, and the stigma இன்னோ இருக்கு. ஐயோ நீ வந்து கேயா இருந்தனா எப்படி ஒரு குழந்தை பெத்துப்ப, ஏன் அடாப்ட் பண்ணிப்போ. Giving birth is not the only way to have children or a family. That is also there. Right. So these rights are also not very easy to get. Gay people, lesbian people do not have adoption rights. They do not have the right to live with their partner. Or, for example, ஒரு பார்ட்னரோட போய் இருக்கணும்னாலே அந்த ஹவுசிங் கம்யூனிட்டியில போய் சொல்லணும்னாலே யாராச்சும் ஒருத்தர் ஹோமோபோபிக்கா இருப்பாங்க. அவங்க வந்து உங்களுக்கு எதுக்கு கொடுக்கணும், அவங்க அதுக்கப்புறம் போய் சொல்லணும் நான் வந்து இது வந்து என் பார்ட்னர் இல்ல, இது வந்து என் கசின் சிஸ்டர், இது வந்து என் கசின் பிரதர், ஜஸ்ட் கொஞ்ச நாள் இருக்கிறதுக்கு வந்திருக்காங்க, ஷிஃப்ட் ஆயிருக்காங்க இந்த ஊருக்கு, இந்த மாதிரி சொல்லிதான் they get accommodation, they get to stay. So coming out has a lot of costs and consequences. அது எல்லாமே வே பண்ணிட்டு ஒரு பர்சன் வந்து முடிவு எடுப்பாங்க. சம்டைம்ஸ் வே பண்ணாத கூட எடுப்பாங்க, அவங்களோட சேஃப்டி பிரச்சனை ஆயிடும். சோ அதுக்கு முன்னாடி கம் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடியே இன்ஹெரண்டா நமக்குள்ளேயே ஒரு ஹோமோபோபியா இருக்கு, ஒரு டிரான்ஸ்போபியா, ஒரு குயர் போபியா இருக்கு. ஒரு சடனா ஒண்ணு தோணும், ஐயோ நான் நார்மல் இல்லையா, ஹவு கேன் தட் பி, நான் நார்மல் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ரூவ் பண்ணுவாங்க they are not homosexual or they are only a female. ஓவரா பண்ணுவாங்க எல்லாமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த செல்ஃப் அக்செப்டன்ஸே இருக்காது. சோ ஒரு பெரிய ப்ராப்ளம் that queer people face is self acceptance. நான் இப்படிதான் உணர்றேன், நான் இப்படிதான் ஃபீல் பண்றேன், நான் இதுதான் என் செக்ஷுவல் ஐடென்டிட்டி, அட்ராக்ஷன். அதுவே ஒரு பெரிய பிரச்சனை. சோ அந்த செல்ஃப் அக்செப்டன்ஸ்க்கு அப்புறம் தான் கம்மிங் அவுட்டே ஆக முடியும். கம் அவுட் ஆனா கூட ஒரு இன்விசிபிலிட்டி இருக்கும். சோ ஒரு பர்சன் வந்து அவங்க வந்து கல்யாணம் ஆக போறது, நான் இன்விடேஷன் வச்சிருக்கேன் வாங்க. ஒரு கே ஆர் லெஸ்பியனா இருந்தா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கல்யாணம் ஆகவே ஆகாது, ரைட்ஸே இல்லை. அப்படியே போய் இங்க குத்தும், சரி கல்யாணம் ஆகிறவங்களுக்கு சரி விட்டுலாம். சோ அந்த இன்விசிபிலிட்டி that they have is always there. அந்த இன்விசிபிலிட்டி இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மோஸ்ட் ஆஃப் த கம்யூனிட்டி does not come out. If they come out, then they may face a lot of issues. So community குள்ளேயே கம் அவுட் ஆகாதவங்களும் இருக்காங்க. சோ ஒரு கே இல்லனா லெஸ்பியன் பார்ட்னர் தேடுறாங்கன்னா ஒரு பார்ட்னரே இல்லாத இருப்பாங்க. That is, they don't know who is gay or who is lesbian and who they can approach for having a romantic relationship with. So relationship issues as such will be a lot. Just because they get someone, they will go with them. Sometimes compatible irukadu, but choice illa, ayyo இந்த person போனாலும் and then I have to start all over again. இன்னொரு gay person கண்டுபிடிக்கணும், இன்னொரு lesbian person கண்டுபிடிக்கணும், அவங்க வெளியில வருவாங்களான்னு தெரியாது, அவங்க எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது, என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அக்செப்ட் பண்ணுவாங்களா, எல்லாம் நிறைய ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் will be there. Apart from that, discrimination. ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் ரோட்ல போனாலே கை தட்டிட்டு காசு கேட்டு போனாலே நம்ம அவாய்ட் பண்றோம். அவங்க கை தட்டி காசு கேட்கறது வந்து அவங்களோட ரைட். பேசிக்கலி அவங்க வந்து they don't have much rights, basic rights, and they need to earn. Therefore they will go into begging or பாலிய தொழில், sex work. So sex work is also work only, just like how we sit in the office and type every day. அவங்க வந்து they use their body, that is the only difference. So they have to earn, they also have to beg. So and the discrimination will be there. அவங்கள sometimes அவங்க மூஞ்சி கூட பார்க்க மாட்டாங்க, இல்லைன்னா அவங்கள வந்து ஐயாச்சி என்கிட்ட வரவே வராது அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் கூட இருக்கும்.
where they will be like, don't even come near me, oh my god. So under discrimination will also is still existing, not just for transgender people but for queer people as such. இது பாரு இந்த பொம்பளை எப்படி வந்து ஆம்பளை மாதிரி போட்டிருக்கு பாரு ட்ரெஸ், இது பொம்பளையா ஆம்பளையா டிசைட் பண்ணு அப்படின்னு மூஞ்சில சொல்றவா கூட இருக்காங்க. People who don't understand that gender identities are diverse, they are also there. So imagine how it will feel. நான் என் ஐடென்டிட்டியே வெளிப்படுத்துறேன், அது வந்து எடுத்துக்க முடியல. So the amount of pain that they will feel over there, that a normal cisgender person doesn't face. அதே மாதிரி mental health issues, acceptance இல்ல, வாழ முடியல, சொசைட்டில டிஸ்கிரிமினேஷன், எனக்கே செல்ஃப் அக்செப்டன்ஸ் கம்மி, இதனால எனக்கு வர டிப்ரெஷன், ஆன்சைட்டி இஷ்யூஸ், பர்சனாலிட்டி இஷ்யூஸ், அக்ரெஷன் எல்லாம் உள்ள வச்சுட்டு நான் வாழணும்னா, இஸ் தேர் சம்திங் ராங் வித் தி பர்சன் ஆர் வித் சொசைட்டி? சொசைட்டி தானே. So the mental health issue over here, ஒரு mental health professional அவங்க போறாங்கன்னா கூட mental health professional cannot do much. They can only support the person because their anger is justified. Because it is not, they are not the problem, society is the problem. And in order to change society, it will take time. இந்த மாதிரி awareness programs பண்ணிட்டு, இந்த மாதிரி லைக் என்ன சொல்றது, ஒரு பியூட்டிஃபுல்லா வெளியில போய் கம்யூனிட்டியோட பழகிறது, அந்த மாதிரி பண்ணிதான் ஸ்லோவா சேஞ்ச் வருது. இப்போ not denying it, slowly change is coming, but still the mental health risk that they face, a lot of people lose their lives every day. அவங்க விசிபிலிட்டி இல்ல, இன்விசிபிளா இருக்க, எனக்கு ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் இருக்கு, ஒரு பிரேக்கப், ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்ல இருந்து பிரேக்கப் வந்தாலே எவ்வளவு வலிக்கும்னு ஒரு பர்சனுக்கு தெரியும். இமேஜின் பீயிங் இன் a relationship, in a same sex relationship that no one knows about, and breaking up after 8-9 years. Who will they go to for support? No one knew that they were in a relationship. உடையும் மனசு, யார்கிட்ட சப்போர்ட் போவாங்க? அவங்க சப்போர்ட்க்கு போனா ஃபர்ஸ்ட் கம் அவுட் ஆகணும். கம் அவுட் இவ்வளவு வருஷம் ஆகலன்னா அப்போ அன்சேஃப் என்விரான்மெண்ட் தான். அவங்க மென்டல் ஹெல்த்துக்கு என்ன பண்ணுவாங்க? அதே மாதிரி ஒரு மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல் வந்து சம்டைம் ட்ரைனிங் இஸ் நாட் கிவன், ப்ராப்பர் ட்ரைனிங் இஸ் நாட் கிவன் டு ஹேண்டில் குயர் கிளையன்ட்ஸ். சோ தேர் இஸ் நோ சப்போர்ட் லிட்டரலி. அவங்க வந்து சொல்வாங்க நீ கேயா, உடனே ஒரு டிஸ்கிரிமினேஷன் வரும். பிகாஸ் ஈவன் பீப்புள் have inherent homophobia. Apart from that, speak up when you hear derogatory remarks. So யாராச்சு கிண்டல் பண்றாங்க, ஹோமோபோபிக்கா பேசுறாங்க, ஓப்பனா சொல்லுங்க, it's not funny, நீ வந்து டிஸ்கிரிமினேட் பண்ற, please don't do that. So அது சொல்றது. And apart from that, having contacts and support. So in case someone comes with mental health issues, knowing where to direct them. சரி இங்க போய் இங்க பேசு, நான் உனக்கு சப்போர்ட்டா இருக்கேன். சோ ஒரு queer person especially mental health support எங்க போனோனே தெரியாது. சோ அவங்க வந்தாங்கன்னா direct them to queer affirmative therapists. People still do conversion therapy, so பார்த்து ரெஃபர் பண்ணுங்க. Apart from that, pronouns பத்தி பேசினேன் இல்லையா, ஒரு பர்சனை எப்படி ரெஃபர் பண்ணுறது. Sometimes people may not be comfortable with pronouns. அவங்கள பேர் கூப்பிட்டே பேசலாம், பேரை ரிப்பீட்டடா சொல்லியே பேசலாம், அவங்களோட பேர் அவங்களோட அடையாளம். அதே மாதிரி அவங்க ப்ரோனவுன்ஸ் சொல்றாங்கன்னா அந்த ப்ரோனவுன்ஸ் யூஸ் பண்ணி, அவங்க வந்து பாக்குறதுக்கு ஒரு ஆணா இருந்தா கூட she her are my pronounsனா சம்டைம்ஸ் டைம் எடுக்கும். பை மிஸ்டேக் நம்ம வந்து பை மிஸ்டேக் சார் அப்படின்னு சொல்லிடுவோம் மேடம்க்கு பதிலா. அப்போ வந்து ஐயோ சாரி சாரி, ஐயோ என் தப்பு அதெல்லாம் சொல்லாத, சோ சாரி மேடம் அப்படின்னு சின்னதா ஒரு சாரி சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணுறது, இன்ஸ்டெட் ஆஃப் மேக்கிங் பிக் டீல் அவுட் ஆஃப் இட். That is inclusive. In the full presentation I've covered gender, sex, sexuality, problems faced, and what we can do to be more inclusive.